ஓகே, ரோமர் 4ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். சரியா? மிஸ் பண்ணவங்களுக்கு திருப்பி ஒரு ரிமைண்டராக ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் சொல்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் விசுவாசத்தால் சுவிசேஷத்தை பற்றி, சுவிசேஷனா என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன ஆகும், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நீதியான நியாயத்தீர்ப்பு அப்படின்னு ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பவுல். அதை நம்ம வாசித்தோம். நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும், அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு, யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில், புறஜாதியர்களுக்கு நாங்களே நம்முடைய மனதே நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. ஆமாம். 3ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம், தேவனை தவிர்த்து நீதிமான் ஒருவரும் இல்லை, நீதிபரர் ஒருவரும் இல்லை, மனிதர்களில் நீதிமான்னு சொல்கிறது ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே பாவிகள் தான். விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்றத 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவுல் வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலிருந்து யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு நபரை எடுத்து கோட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. என்ன அப்படின்னா, உன் கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தால் மட்டுமே ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமனாக்கப்படுகிறான் அப்படின்றத வந்துட்டு பவுல் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த நபர் யார் அப்படின்னா ஆபிரகாம். ஆபிரகாம் பற்றி மட்டும் பேசலை, சங்கீதங்கள்லேருந்து ஒரு சில வசனங்கள் எடுத்து பவுல் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார், இல்லாட்டி எவாலுவேட் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. விசுவாசத்தால் மட்டுமே ஒரு மனிதன் நீதிமனாக்கப்படுகிறான் அப்படின்றது. சரிங்களா? ரோமர் 4ஆம் அதிகாரம் அப்படின்றது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சாப்டர் அது. ஸோ வாசிக்கலாம், முதல்ல இருந்து போவோமா? அப்படியானால் எப்படியானால் போன சாப்டர் லாஸ்ட்ல என்ன வாசிச்சோம் நம்ம? விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே அப்படின்றது வாசிச்சோம்ல. அதனால் அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமனாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. ஆபிரகாம் வந்துட்டு கிரியினால் தான் நீதிமன் ஆனா அப்படின்னா, அவன் தன்னுடைய கிரியைகளை குறித்து அவன் மேன்மையை பேசிக்கலாம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஞாபகம் இருக்கா? எபேசியர் 2:8 ஞாபகம் இருக்கா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்தார். ரட்சிப்புன்ற விஷயத்தில், இல்லாட்டி நான் நீதிமான் அப்படின்ற விஷயத்தில் யாரும் இங்கே மேன்மை பாராட்ட முடியாது, மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அநேகர் வந்துட்டு, நான் போன வாரமே சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லவர், அவன் ரொம்ப நல்ல மனுஷங்க அவர்லாம். இங்கே பவுல் சொல்கிறாரு, நம்மளை தகப்பனாய் ஆபிரகாம் எடுத்துக்கோ. ஏன் ஆபிரகாம் சூஸ் பண்ணனால தான்றா நீங்கள் வந்துட்டு இஸ்ரவேலர்னு சொல்லி மாறுதட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆபிரகாம் எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி என்ன கிரியில் நீதிமனாக்கப்பட்டா? ஆபிரகாம் தன் ஈசாக்கை பலி செலுத்தினா நீதிமனானா? இல்லையே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி நீ வாசிக்கலையா உன்னுடைய பிரமாணத்தில்? உன்னுடைய தோரால் உனக்கு இல்லையா அப்படின்றது தான் இங்கே பவுலுடைய கோட்பாடு. இல்லை, இதை பேசும்போது யூதர்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது. இல்லை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிரியைகள் மேல் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் போனால் தான் பொருளாக முடியும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாகப்பட்டினத்தில் ஒரு தம்பி, பெரிய சாட்சி, ஒரு 10,000 பேர் விசுவாசிகள் வராங்க அவன் சர்ச்சைக்கு. அங்கே வந்துட்டு, நான் ஒழுங்காக பைபிள் வாசிக்கல, ஏசு சீக்கிரம் வர போகிறாரு, நீங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, நான் சரியாக பைபிள் வாசிக்கல அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டு வேலைக்கு போகிறது. ஏன்டா வேலைக்கு போகிறது தம்பி அப்படின்னா, வீட்டில் வந்து பைபிள் வாசி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, ஆண்டு வரமே கை விட்டுறக்கூடாது, ஆண்டவன் எடுத்துக்கணும். சரி, இப்போ பைபிள் வாசி ஜோம் பண்ணுறதுனால ஆண்டவன் எடுத்துக்குவாரா? இயேசு எனக்காய் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவருடைய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார், அதை விசுவாசிக்கிறேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, இதனால நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு பிதா வந்துட்டு பரலோகத்தின் ஆண்டவர் யெகோவா தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறாரு அப்படின்ற விசுவாசம் இல்லாமல் இவன் வீட்டில் வந்து விடிய பைபிள் வாச பரலோகம் போயிடுவானா என்ன? இல்லை வீட்டில் வந்து டெய்லி புட்டி போட்டு ஜோம் பண்ணுறனால பரலோகம் போயிடுவானா என்ன? கண்டிப்பாக கிடையாது. அந்த தம்பிக்கு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி ரொம்ப நேரம் சொல்லி புரிய வச்சேன். அவங்கள அண்ணே எனக்கு இன்னைக்கு தானே நிறைய விஷயம் புரியுது, ஆமாண்ணே கரெக்ட்ண்ணே, எனக்கு ஏதோ சம்திங் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா, அது ஃபீல் தம்பி, அது ரியாலிட்டி அப்படின்னு. அப்போ என்னன்னா, இப்போ ஆபிரகாமை கோட் பண்ணி பவுல் கேள்வி கேட்கிறார். ஏன்னா ஆபிரகாம் எந்த பிரமாணத்தை வாசித்து எந்த கட்டளையை கை கொண்டு அவன் நீதிமன்றான்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் பவுலுடைய இங்கே ஒரு வாக்குவாதம், ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு பாயிண்ட். அதுதான், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. ஒருவேளை அவன் கிரியினால் நீதிமன் ஆனா அப்படின்னா அவன் மாறுதட்டி சொல்லிக்கலாம், ஆமாம் இதெல்லாம் நான் பண்ணனால்தான் என் ஆண்டவர் நீதிமனா பார்த்தாரு. ஆனாலும் அதை மனுஷங்கிட்ட சொல்லலாமே தவிர யார்கிட்ட சொல்ல முடியாது, ஆண்டர்கிட்ட சொல்ல முடியாது.
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? இப்ப சொல்லுங்க, வேத வாக்கியம் என்னது? 4 அதிகாரம் 3 வசனம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் பல இடங்களில் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க வேத வாக்கியம் என்று எதை பவுல் சொல்லுகிறார்? வெரி குட், எஸ், வெரி குட். இன்னைக்கு நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பைபிள்ல வேதம்னு ஒன்னா டக்குன்னு அவனுக்கு எது தெரியும்? வேதம்னு சொன்ன உடனே பைபிள் தான். இப்ப அதை எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? இது வேதம் என்று இங்க பவுல் சொல்லி இருக்கிறது, பைபிளை பத்தி பேசல, நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு அப்படின்றது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ரோம்ல சபை நடந்துட்டு இருக்கு. ரோமுக்கு பவுல் லெட்டர் எழுதுறாரு, ரைட்டா? அங்க சபை இல்லாம பவுல் லெட்டர் எழுத முடியாதே, கரெக்டா? விசுவாசிகள் இல்லாம பவுல் லெட்டர் எழுத முடியாது. விசுவாசிகள் இருக்கிறாங்க, பவுல் லெட்டர் எழுதியிருக்காரு. இப்ப யோசிப்பாரு, இப்பதான் ரோமர் நிருபத்தை பவுல் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்ப ரோமர் நிருபம் இல்லாம எப்படி 66 புக்கு பைபிள் ஆக்கப்பட்டிருக்க முடியும்? அப்போ ரோமருக்கு எழுதி முடிக்காம 66 புக்கு பைபிள்ன்றது வந்திருக்காது. அங்க சபை மக்கள் இல்லாம ரோமுக்கு பவுல் ஒன்று சும்மா ஒன்று யாருமே இல்லாத யாருக்கோ ஒருத்தர் பவுல் ஒன்று லெட்டர் எழுத போறது இல்லை. அப்போ இங்க பவுல் வேதம் என்று சொல்லும் பொழுது 66 புக்கு பைபிள் எக்ஸாக்டா சொல்லலை. எதை சொல்றாரு? வேத வாக்கியம் என்று சொல்லப்படுவது நியாயப்பிரமாண ஆகமங்களை சொல்லுகிறார், ரைட்டா? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இது நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் போன சண்டே கூட சர்ச்சில் சொல்லியிருந்தேன் நான். அது 6ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15:6. கொஞ்சம் நல்லா கவனிங்க, எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம கிரியைகள் செஞ்சே பழகிட்டோம். கிரியையில் தான் வாழ்க்கையே கிரியையில் தான் இருக்குது. வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாமே ஒர்க் பேஸ்டாக தான் இருக்குது. இப்படி ஒர்க் பேஸ்டாக கிரியைகளின் அடிப்படையில், வேலை செய்கிற அடிப்படையில் மொத்தமாகவே வாழ்றது உலகத்துக்குள்ளே இருக்கிற நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் பரலோகம் போக போகிறோம் அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக இந்த மண்டைக்கு ஏறாது. ஏன்னா இந்த பிரெயின் வந்துட்டு 100% எதில் டியூன் ஆகிருக்கு தெரியுமா? வேலை வேலை வேலை, செய் இதுலேயே தான் பிரெயின் ஃபுல்லாக டியூன் ஆகிக்குது. இப்போது எந்த வேலையுமே இல்லை, உனக்கு ஒரு ஓசியில் பரலோகம் தராருன்றதை உன் மனசு முதல்ல ஏற்றுக்காது. ஆனால் வார்த்தை தான் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுது. அதனால் மண்டையில் இருக்கிற மூளையை மொத்தமாக என்ன பண்ணு, அப்படியே புழிஞ்சு பைபிளுக்குள்ளே கொண்டா. இன்னைக்கு கவனமாக கவனிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கவனிச்சிங்களா? என்னவா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ இந்த டைம்ல ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக்குன்ற பிள்ளை இருந்தானா இல்லையா? இது பிள்ளைக்கு முன்னாடியே பிள்ளைக்கு பின்னாடியா? பிள்ளைக்கு முன்னாடி. ஏன்னா இந்த சாப்டர்ல தான் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், என் வீட்டில் எலியாசர் இருக்கிறான்ல, அவன் பிள்ளையே எனக்கு பிள்ளைய இருந்துட்டு போட்டும், பரவாயில்ல. அவன் பிள்ளை இல்லை, உன் மாம்சத்தின்படி உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். ஞாபகம் இருக்கா? போன சண்டை எடுத்தேன், உன்னுடைய சரீரத்திலிருந்து உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்றார். அப்போ இன்னும் ஈசாக்கு பிறக்கல. அப்போ ஈசாக்க பலிபீடத்து மேல செலுத்தி அவன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு சொல்லாம செய்வேன், பிள்ளையை மட்டும் கூப்பிட்டு போயிட்டு, வேலைக்காரனை கூட கூப்பிட்டு போயிட்டு, ஒரு கழுதையை கூட கூப்பிட்டு போயிட்டு, விலகெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, வேலைக்காரன் ஆண்டவன் எங்க போறீங்க, நீ இங்கே ஏறு, நானும் பிள்ளை ஆண்டனும் போய் ஆண்டவரை இந்த மோரியா மலை மேல தொழுது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல போகிற வழியில அப்பா ஈசாக்கு வந்து, அப்பா எங்கப்பா, எல்லாமே இருக்குது, ஆடு எங்கப்பா, என்ன அதை கர்த்தர் பார்த்துக்கு ஒரு வாடா. எல்லாமே விசுவாசமான வார்த்தை, எதையுமே மாத்தியே பேசல. கர்த்தர் கொடுத்தாருன்னா கொடுத்தாரு, எடுத்தாலும் பாரு எடுத்துக்கிட்டு பிரச்சனை இல்லை. ஆனா எடுக்கும்போது சொல்றேன், எடுத்துட்டாருன்னு சொல்றேன், அது வரைக்கும் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். விசுவாச வார்த்தையை மாத்தி பேசவே இல்லை. பிள்ளைகிட்ட சொல்றான், கர்த்தர் பார்த்துக்கு ஒரு வாடா. மலை மேல கூட்டு போயாச்சு, ஈசா கையை கட்டியாச்சு, பலிபீடத்தை கட்டியாச்சு, விறகு வச்சாச்சு, மேல வச்சாச்சு, கத்தி எடுத்து குத்த போறான். ஒண்ணு ஆபிரகாம் நிப்பாட்டுறான், குத்தாதரா. இப்ப இது செஞ்சதால் ஆபிரகாம் நீதிமானானா? இல்ல. ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளையை தருவார்னு சொன்னாரு, அதை ஆபிரகாம் விசுவாசித்தான், அந்த விசுவாசத்திலேயே அவன் நீதிமானாக்கப்பட்டான். வாசிங்களா? ஆதியாகமம் 15:6 பார்த்தீங்களா? 15ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து பார்த்தா, இந்த 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கிட்ட பேசுறது யாரு சொல்லுங்க? எந்த கர்த்தர்? அப்படியா? அப்படியா? யார் பேசுறது ஆபிரகாம் கிட்ட? இயேசு. வெரி குட் ஜெயபிரதா. ஆபிரகாம் கிட்ட பேசுறது இயேசு. அது தெளிவாக சொல்லி கொடுத்தேன். தமிழ் வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், புரியாது. அதனால ஆங்கில வேதாகமத்தில் என்ன இருக்குன்றது படிச்சு காட்டி சொல்லி கொடுத்தேன். மறுபடியும் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அப்படின்னா கனவுல ஆபிரகாம் ஆண்டவர் பேசினாரு.
கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒன்று இருக்குது பத்தியா, அந்த வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தில் வந்துச்சான். வந்து அந்த வார்த்தை இப்போ ஆபிரகாம் கிட்ட பேசுது. அதை மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்கா. ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் த வேர்ட் ஆஃப் யாவே கேம் டு ஏப்ரஹாம் இன் a vision saying, புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வந்துச்சு. வந்து இந்த வார்த்தை ஆபிரகாம் கிட்ட பேசுது. அதுதான் மீனிங். ஆக்சுவலா தமிழில் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பைபிள் பேசிக் பைபிள் பற்றி டிரான்ஸ்லேஷன் பற்றி நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பைபிள் மொழிபெயர்த்தவர்கள் அந்த வார்த்தைகளை கரெக்டாக வாசித்து அதில் அந்த வார்த்தை கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட மீனிங் மாறிடுமே அப்படின்ற அந்த சத்தியம் போய் சேரணுன்ற அந்த ஒரு இன்டென்ஷனில் பைபிள் மொழிபெயர்க்கல. எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை போய் சேர்ந்துடணும்டா அப்படின்ட்டு தமிழே பேச தெரியாத ஒருவர் இயேசுவை விசுவாசியாத ஒருத்தருடைய உதவியை வாங்கி அவர் கூட வச்சுக்கிட்டு தமிழில் மொழிபெயர்த்து இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி கொடுத்துருக்காங்கன்றது கர்த்தருக்கு கோடான கூடிய ஸ்தோத்திரம் சொல்லணும். பர்த்தலமேயு சீகன் பாலுக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். இல்லை, ஆமாம், கிடைச்ச வரைக்கும் நன்றி. ஆனால் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் பிதாவாகிய தேவன் இல்லை, பிதா அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இந்த வார்த்தையானவர் இப்ப ஆபிரகாம் கிட்ட பேசுறார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு நீர் என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி என் எலியேசரின் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்றார். யாரு? எலியேசருடைய பையன். சரியா? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் பிறந்த இவன் உனக்கு சுதந்திரவாளியா இருக்க மாட்டான், உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு எப்படி ஆண்டவர் டீல் பண்றாரு பாருங்க. ஆபிரகாம் வெளியே கூட்டு போய் வானத்தை நோக்கி பாடுறான்றாரு, பார்த்தான், நட்சத்திரம் என்றான்னு சொன்னாரு. அப்படி சொல்லிக்கிட்டே போகல, நட்சத்திரத்தை முடிஞ்சா என்றான்னு டைம் கொடுக்குறாரு. அவனும் திரு முடிச்சிருப்பான் மேலே பார்த்து. அங்கே வசனம் நல்லா கவனிங்களேன். பின்பு அப்படின்னா பின்புன்னு அர்த்தம், ஒரு டைம் கேப் கொடுத்துக்கிறாரு. நீ வானத்தை எண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை நீ எண்ணு என்று சொல்லி கேப் கொடுத்துட்டாரு. பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சொல்லுமா, அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ வாங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதை தான் வந்துட்டு பவுல் என்ன பண்றாரு, ஏன்பா உங்களுடைய பிரமாணத்தில் ஏற்கனவே கோட் பண்ணிக்கிறார், உங்க தோரா புஸ்தகத்தில் ஏற்கனவே கோட் பண்ணிக்கிறார். வசனம் சொல்லுது உங்களுக்கு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீ என்ன புதுசாக வந்துட்டு நாங்கள் அப்படியே இதெல்லாம் நியாய பிரமாணத்தெல்லாம் அப்படி செஞ்சு கிழிச்சு கலட்டி மாட்டி நட்டி நாங்கள் அப்படி நீதிமன்றம் ஆகிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டா உங்களை ஆண்டு இவ்வளோ பெருசாக கொண்டு வந்துக்கிறாருன்னா அது காரணமே உங்களோட முற்பிதாக்கள் தான். உங்கள் முற்பிதாக்களில் முதல் பிதா யாரு? உங்கள் ஆபிரகாம் தான். ஆபிரகாம் கிட்ட எந்த பிரமாணம் இருந்துச்சு? அவன் எதிரடிப்படையில் ஆபிரகாம் தேவன் நீதிமானா பார்த்தாரு, விசுவாசத்தின் அடிப்படையில் தான். அப்புறம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு இது ஒரு எவிடன்ஸ் தான் பால் கோட் பண்ணுறார். ரைட்டா? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ரைட்டா? நீ செய்கிற வேலைக்கு நீ சம்பளம் வாங்குறது கடன்ற கணக்கில் தான் வரும். ரைட்டா? அப்படின்னா இப்போ நான் ஒருத்தர் வேலை செய்கிறேன், அவங்ககிட்ட போயிட்டு, சார் ஒரு ஹெல்ப் வேணும் சார், எனக்கு இந்த மாதம் அட்வான்ஸாக பைசா தாங்கலை அப்படின்னா அவன் கொடுத்தானா அது பேர் கிருபை இல்லை, அது பேர் கடன். நீ செய்கிற வேலைக்கு தக்கதான கூலி நீ கேட்டினா அது கடனாக தான் வழங்கப்படுமே தவிர அது பேர் கிருபை கிடையாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி நீதிமனாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனை நீதிமனாக்கப்படும். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனம் என்ன வாசிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 32:1 பாருங்க.
எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க, எப்படி ஆண்டவர் பாவத்தை கணக்கு கேட்காம மூடி போட முடியும்? எப்படி ஆண்டவர் மீறுதலை அதான் மீறுதல் எப்படி மன்னிக்க முடியும்? நம்ம இத்தனை வருஷமாக கேட்ட கேள்வி, இத்தனை வருஷமாக நம்ம கேட்ட செய்தி என்ன? நீ தெரியாமல் பண்ணினா மன்னிக்கிறாரு, மன்னிக்க மாட்டேன்ல ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நீ துணிகரமாக பண்ணினா என்ன பண்ணுவார்? துணிகரமாக பண்ணுறதா மீறுதல். துணிகரமாக பண்ணினா என்ன பண்ணுவார்? மன்னிக்க மாட்டார். இவனுக்கு உண்மையாக நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுற எல்லா பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸையும் கல்லறிச்சே கொண்டிருப்பாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர் இல்லை, எந்த பாஸ்டர் எவனாக இருந்தாலும் ஒரு தடவை பார்ப்பார், 2 தடவை பார்ப்பார், உன்னாண்ட மனுஷனே இருப்பாரா, போட்டு தள்ளுவார் பார்த்துக்க உடனே. இப்படியே பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் ஊரில் ஏராளமாக இருக்காங்க. நான்லாம் சத்தியமாக சொல்ல போனால் சின்ன வயசுலேருந்து இதை மட்டும்தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். இவனுங்களாம் பைபிள்லேருந்து ஒரு வருஷத்துல இதெல்லாம் இந்த வருஷத்தில் கண்ணில் இவனெலாம் காட்டினதே கிடையாது. ரைட்டா? அப்போ வசனம் சொல்லுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, மீறுதலை மன்னிக்கிறார் இல்லை, மீறுதலையே அவர் ஏற்கனவே மன்னிச்சு முடிச்சிட்டார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எப்படி ஆண்டவர் பாவத்தை கவர் பண்ண முடியும்? ரைட்டா? இது ஏற்கனவே சங்கீதத்தில் தாவீது இப்படினால அவனுங்க ஆபிரகாம் எக்ஸாம்பிளை கோட் பண்ணாரு, அவனோட முற்பிதா. அடுத்து இவங்க சொல்லக்கூடிய இவங்களோட மிகப்பெரிய ராஜா, 10வது குறைவர் தீர்க்கதரிசி வேற. பவுல் எடுக்கிற எவிடன்ஸ்லாம் பார்த்தீங்களா, செம்ம வெயிட்டாக இருக்கும். எப்போ பேசினாலும் இந்த மாதிரி பேச கற்றுக்கணும். நம்ம சும்மா சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா வெயிட்டாக இருக்கணும் அந்த எக்ஸாம்பிள் எப்பவுமே. ஆமாம், ப்ராப்பராக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். எடுத்தார் பவுல் எடுத்தோன்னே எக்ஸாம்பிள் 1 ஆபிரகாம், 2வது தாவீது. முக்கியமான 2 புள்ளி மேலே கை வச்சுட்டாரு. யூதர்கள் வாயே திறக்க முடியாது. ரைட்டா? அந்தபடி திருப்பி 6லேருந்து வாசிக்கிறேன். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தால் மட்டுமே தேவனால நீதிமான் எண்ணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய பாக்கியம் என்ன அப்படின்றத பற்றி ஏற்கனவே தாவீது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓகேவா இருந்துச்சு, இப்போ அடுத்துப்பார். இந்த பாவத்தை ஆண்டவர் கணக்கிலே வைக்க மாட்டாராம். இந்த பிரசங்கலாம் எவனுமே பண்ண மாட்டேங்கிறான். உன் பாவம் கணக்கிலே இல்லைன்னு எவனுமே சொல்ல மாட்டான். சொன்னால் நம்மளை கல்ல உபதேசின்றாய், அவர் ஹைப்பர் கிரேஸ் கார்டு பேசுறாரு, அவர் ஹைப்பர் கிரேஸ் ஆயிட்டார். ஐயோ கர்த்தாவே. எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். பவுல் எடுத்த 2 எக்ஸாம்பிள், மெயினான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? தொடர்ந்து வாசிக்கலாம். நம்ம இந்த பாக்கியம் இப்போ இதை சொல்லும் போது டக்குனு எப்படி தான் தோணும்? அப்போ நிறைய பாவம் பண்ணலாமா, மென்சி மாதிரிலாம் பண்ணலாமா, என்னன்னா பண்ணிக்கலாமா, இந்த என்னன்னா பண்ணலான்ற கதைலாம் கிடையாது. இன்னைக்கு கூட தம்பிகிட்ட பேசும்போது விசுவாசத்தால் தேவன் நம்மளை நீதிமனாக்கி இருக்கிறாருன்னு சொல்லும்போது, அப்போ பாவம் கணக்கிலே வரலாம், அப்போ பாவம் பண்ணலாமா பாஸ்டர்? அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ பாவம் பண்ணலான்றதுக்காக நான் இப்போ பேசலை, உன்னை இயேசு எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாருன்றதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இயேசு உன் பாவத்திற்காய் மரித்தது உண்மையானால், அப்படின்னா இயேசு பாவத்திற்காய் மரித்தது உண்மையானால், அவர் விசுவாசிக்கிற நீயோ உன் பாவத்திற்காய் மரிக்கிறன்றது உண்மையானால், நீ இயேசு நீதியா இருக்கிறது போல நீயும் நீதிக்காக பிழைப்ப. உன் அக்கிரமம், உன் பாவம், உன் மீறுதல், இது நீ என்ன பேர்னா வச்சுக்கோ. தைரியமா பாவம் பண்றது, தெரிஞ்சு பாவம் பண்றது, துணிகரமா பாவம் பண்றது, பல்லாயிரம் முறை பாவம் பண்ணது, வேணுமனே பாவம் பண்ணது, ஆசைப்பட்டு பாவம் பண்ணது, யதார்த்தமா பாவம் பண்ணது, தெரியாம பாவம் பண்ணது, தப்பி பாவம் பண்ணது, தடுமாறி போய் பாவம் பண்ணது, வழுக்கி விழுந்து பாவம் பண்ணது, நின்று பாவம் பண்ணி சேலஞ்ச் பண்ணி காட்டினது, இது என்னன்னா பேர் வச்சுக்கோ. என்ன பாவம் நீ பண்ணியிருந்தாலும் அவைகளை கர்த்தர் மன்னித்தார். எங்க மன்னித்தார்? விசுவாசத்தால் மட்டுமே மன்னித்தார்ன்றத சத்தியமே. யூதர்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிடைச்சிருக்குன்றதா பாயிண்ட். இப்போ இதை கேட்கும் போது அப்போ இது வரைக்கும் பண்ணதான் மன்னிச்சிருக்கிறாரா, இனிமே பண்ணதான்ற மன்னிப்பாரா அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பண்ணதா இல்லை இனிமே பண்ண போறதான்ற கேள்வியும் கிடையாது. உன்னை பூர்ணமாய் மன்னித்தார், அவ்வளவுதான். இது வரைக்கும் மன்னிச்சாரு, இப்ப மன்னிப்பாரு, இல்லை இனிமே மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? இப்போ இந்த 3 விதமான கேள்விகளை பைபிள் ஒரே ஆன்சர் தான் அட்ரஸ் பண்ணுது. உன்னை மன்னித்தார். ஆமென். உன்னை மன்னித்தார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
அப்போ என்ன மொத்தமாவே இயேசு மன்னிச்சிட்டாருன்னா அப்புறம் இனிமே என்னதான் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி உனக்குள்ள வருது அப்படின்னா, இயேசு உன்னை மன்னித்த மன்னிப்பிற்கு அவர் செலுத்திய விலைக்கரையத்தினுடைய வேல்யூ என்னன்றது உனக்கு தெரியாம போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இதை கேட்கும் போது அப்ப என்னன்னா பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசை உனக்குள்ள வருது, ஒரு கேள்வி உனக்குள்ள வருது. அதான் பண்ணிக்கிறார்ல அப்புறம் என்ன அப்படின்னு உனக்குள்ள தோணுதல் வருது, அப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ள வருது அப்படின்னா, இயேசு உன்னை மன்னித்ததனுடைய வேல்யூ, அதற்குரிய விலைக்கரையத்தை அவர் செலுத்துவதற்கு அவர் பட்ட பாடு, அதனுடைய வேல்யூ என்னன்றது உனக்கு தெரியலன்றதான் அர்த்தம். அப்படி பார்த்தா நீ மெய்யாவே ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். இத்தனை நாளா பாவம் பண்ண, இனியும் தொடர்ந்து பாவம் பண்றதுக்கு ஒரு 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 இத்தனை நாள பாவம் பண்ண, அந்த பாவத்துல ஒரு பயம் இருந்தது. இத்தனை நாள தப்பு பண்ண, அந்த தப்புல ஒரு குற்றமான சாட்சி உள்ள வந்துட்டு எங்களோட டிராவல் பண்ணிட்டே இருந்துச்சு. பயமும் கில்ட்டி ஃபீலும், ஃபியர் அண்ட் கில்ட்டி ஃபீல் எங்களோட டிராவல் பண்ணிட்டே இருந்தது. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அப்போ பார மன்னிச்சிட்டார் பாரு அப்படின்ட்டு அந்த ஃபியரையும் கில்ட்டி ஃபீலையும் தூக்கி போட்டு இது வரைக்கும் பண்ண பாவத்தை இனியும் தொடர்ந்து பண்றதுக்கு அந்த பயம் குற்றமான சாட்சி தூக்கி போட்டு இயேசுன்ற ஒரு பேரை உள்ள வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நீ ரசிக்கப்படவே கிடையாது. யாருக்காவது புரியுதா நான் பேசுறது? நீ ரசிக்கப்படவே கிடையாது. நீ ரசிக்கப்பட்டன்றதுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை போலவே இனி வாழ போறதில்லை. என் வாழ்க்கை இயேசு மாத்திட்டார். எப்படி மாத்தினாரு? இயேசுவை போலவே என் கேரக்டர் மாத்தினார். ரைட்டா? அதுதான் அடையாளமே, அது ரட்சிப்பின் அடையாளமே. அப்போ தாவீது சொல்றாரு பாருங்க, அதனால வந்துட்டு நான் இதுக்கும் பண்ண பாவத்தை மன்னிச்சாரு, இனியும் மன்னிப்பாரா? இதுக்கிற பேர் வச்சிருக்காங்க, முக்காலத்து பாவங்களையும் மன்னிப்பார். முக்காலத்திலடா 10 காலத்து பாவத்தை மன்னிப்பார், 10,000 காலம் பாவத்தை மன்னிப்பார், 2000 வருஷத்தினுடைய காலத்தினுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். இனி எத்தனாயிரம் வருஷம் வாழ்வாங்கன்னு தெரியாது. 10,000 வருஷத்தினுடைய பாவத்திற்கும் இயேசு ஒருத்தர் தான் பலி. அவ்வளவுதான், முடிச்சு மொத்தமா மன்னித்து முடித்தார். ரைட்டா? அதனால வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்னை மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா, திருப்பி மன்னிப்பாரா, திருப்பி கேள்வி கேட்கணுமா, அந்த கேள்வியெல்லாம் உள்ள வரவே கூடாது. என்னை மன்னித்தார்னு புரிஞ்சதுன்னா நான் என் பழைய வாழ்க்கையில வாழ மாட்டேன், இயேசுவை போல வாழ்வேன்றதுதான் பாயிண்ட். என்னை மன்னிச்சான்ற தெரிஞ்சுக்கிட்டு நான் இனியும் தொடர்ந்து பாவம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஒரு யதார்த்தமா ஒரு கேள்வி வந்தால் தப்பு இல்லை. கேள்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், ஒரு தவறும் கிடையாது. ஆனால் வந்துட்டு அந்த கேள்வினால வந்துட்டு நான் மறுபடியும் தொடர்ந்து நான் பாவம் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா தட் இஸ் ராங், அது தப்பு. ரைட்டா? அது தப்பு, அப்படி கூடாது. அப்படி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்வது கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கிங்க, சரியா? ஆமாம். ஸோ அப்போது தாவீது சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், உன் பாவத்தை இயேசு மன்னித்தார்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து பாவம் செய்வதற்காக அல்ல, இனி அந்த பாவத்துக்குள்ள வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இயேசு உன்னை மன்னித்திருக்கிறார். ரைட்டா? ரைட். அப்போ நம்ம தொடர்ந்து வாசிப்போம். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அப்படியா? ரைட்டு. கர்த்தர் பாவத்தை எண்ண மாட்டாரா? அது எப்படி ஆண்டவர் பாவத்தை என்ன விட்டுருவாரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உன்னுடைய பாவத்திற்கு பதிலாய் இயேசுவை பலியாக்கியது நிமித்தமாய் நீ என்ன பண்ணு கேட்க போறதில்ல. நீ இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு மட்டும் தான் பார்க்க போறாரு. நீ இயேசுவை விசுவாசிக்கிறது உண்மையா இருந்தா அவர் உனக்காய் மரித்தபடினால உன்னுடைய பாவத்தின் கடன் எல்லாம் சிலுவையில் தீர்க்கப்பட்டாயிற்று. ரைட்டா? புரியுதா? ஆமா. அப்போ அடுத்து 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். நம்ம இந்த சாப்டர் மிஸ் பண்ணவே கூடாது, தொடர்ந்து வாசிக்கணும், தொடர்ந்து ஞாபகத்தில் இருக்கணும். நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லைன்னா பாவம் கணக்கில் வரலன்றார். அப்போ பாவத்தை கணக்கில் கொண்டு வர்றது எது? நியாயப்பிரமாணம் தான். பாவத்தை கணக்கில் கொண்டு வருவது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசுவை விடுதலையாக்கிட்டார்னு சொல்லும் பொழுது விடுதலையாக்கப்பட்ட என்னுடைய பாவம் கணக்கில் வரல. அதுதான் பாயிண்டே. அதுதான் விசுவாசத்தால் நீதிமானாக்குவது. விசுவாசத்தால் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்றதற்கான வேல்யூவே அதுதான். ரைட்டா? தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. அப்படினால கவனிங்க, ஆபிரகாம் செஞ்ச கிரியைகள் 2 மெயின். ஒன்று, அவன் ஈசாக்க பலியா கொடுத்தது
கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது அவன் செய்த விருத்த சேதனம். இது ரெண்டுத்துக்கும் முன்னாடியே ஆபிரகாம் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகு அவன் நீதிமான் வேதம் சொல்லல. அவன் விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாமை தேவன் நீதியாக எண்ணினார். ஈசாக்கு பிறந்து அவனை பலி செலுத்த ஆபிரகாம் தயாராகிட்டான். அதனால ஆபிரகாம் நீதிமான் எண்ணப்படல. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் நீதிமான் எண்ணப்பட்டான். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இங்க பவுல் சொல்ற என்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் பவுல் எடுத்து வைக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் எப்பப்பா நீதிமானா? விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னாடியே பின்னாடியா? முன்னாடியே. ஆபிரகாம் எப்போ நீதிமானா? பிள்ளை பிறந்த பிறகு, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியேவா? பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்வேன்னு சொன்னாரு. சொன்னவர் செய்வார்னு விசுவாசிச்சான். சொன்னதை மட்டும் விசுவாசிக்கல, சொன்னவரையும் விசுவாசிச்சான். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னதை மட்டும் விசுவாசிக்கல, இவன் சொன்னவரையே விசுவாசிச்சான். அங்கதான் நீதிமானாக்கப்பட்டான். தொடர்ந்து வாசிக்கலாம் 11 இருந்து. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விருத்த சேதனத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகி அடையாளத்தை பெற்றான். கவனிச்சிங்களா? ஆபிரகாம், நல்லா கவனிங்க, ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன், கவனிங்க. ஆபிரகாம் நீதிமானா? ஆபிரகாம் நீதிமானானா அப்படின்றதற்கான அடையாளம் தான் விருத்த சேதனமே தவிர விருத்த சேதனத்தின் அடையாளம் நீதிமான் அல்ல. நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் விருத்த சேதனம். விருத்த சேதனத்தின் அடையாளம் நீதிமான் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாமுடைய விருத்த சேதனத்தினால ஆபிரகாம் நீதிமான் ஆனா அப்படின்றது இல்லை அடையாளம். ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினுடைய அடையாளம் தான் விருத்த சேதனம். விசுவாசத்தால் நீதிமான் ஆனா அப்படின்றது அடையாளம் தான் விருத்த சேதனம். என்ன அழகா பவுல் சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகி அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். எத்தனை பேர் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். விசுவாசம் என்பது, லாஸ்ட் வீக்கும் சொன்னேன், விசுவாசம் என்பது வெறும் ட்ரஸ்ட் இன் காட் மட்டும் இல்லை. விசுவாசம் சொன்னாலே we are ready to work for God. புரியுதா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், கிருபை பெற்றவன் கிரியை செய்யாம இருக்க மாட்டான். கிரியை செய்யாம கிருபை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவன் முட்டா பையன், அவன் ரட்சிக்கப்படவே கிடையாது, ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிருபை பெற்றவன் கிரியை செய்யாமல் இருக்க மாட்டான், அதுதான் உண்மை. ரைட்டா? ஆமா. கிரியினால் இங்க யாரும் நீதிமன் ஆக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இங்க ஆபிரகாம் பத்தி பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமா இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு. விசுவாசம்ன்றது ட்ரஸ்டிங் இன் காட். விசுவாசம் என்பது தேவனை நம்பி இருப்பது. அதோட முடியல, என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு. See, you believe in God, you will walk in the ways of God. You will walk in the ways of God. நீ தேவனை விசுவாசிப்பேன் என்று சொல்வாயானால் நீ தேவனுடைய வழிகளில் நடக்கிறவனாய் இருப்பாய். நீ தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை காண்பிக்கிறவனாய் இருப்பாய். தேவனுடைய வழியில் நடக்கவும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழவும் இல்லை, கர்த்தருடைய கிரியைகளை தன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற மனுஷனாவும் இல்லை. ஆனால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் பாதாளத்துக்கு தயாரா இருக்கான். அவன் பண்ற பாவத்தை இன்னும் துணிகரமா பண்றதுக்கு இயேசுன்ற பேரை பயன்படுத்திக்கிறான், விசுவாசன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான், கிருபைன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். அதுதான் அர்த்தம். இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஹைப்பர் கிரேஸ், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. அப்படின்னா கிருபையை அதிகமாய் மிகைப்படுத்தி கிருபையில் இருக்கக்கூடிய வேலை என்னன்றதை புரிஞ்சிக்காம,
கிருபை அப்படின்றது விசுவாசம் மட்டும் அல்ல, கிருபை அப்படின்றது என் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாய் நான் காட்ட வேண்டிய கிரியை. இந்த கிருபையினால் நான் காண்பிக்கக்கூடிய கிரியை இருக்கு பார்த்தீங்களா, அதனால ரட்சிப்பு வரல, கிருபையினால மட்டுமே ரட்சிப்பு வந்தது. அதை நம்ம மாற்றவே முடியாது. ஒன்லி பை கிரேஸ் we have been saved. கிருபையினால மட்டுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த கிருபைக்குரிய கிரியையே உன் வாழ்க்கையில சுத்தமாவே இல்லை அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டன்றது என்ன அடையாளம்? நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்ற, ரட்சிப்பு கேட்ட கிரியை ஒண்ணுமே இல்லையே உன் வாழ்க்கையில. அப்ப எதை வச்சு சொல்றது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்ட்டு? ரட்சிப்பு கேட்ட கிரியே இல்லையே. சகைய வீட்டுக்கு இயேசு போனாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னாரு. ஏன்? ஏன்னா அவன் வீட்டில் இயேசு ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்தால் அவன் ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானா? சகை என்ன சொன்னா? ஆண்டவரே, நான் யார்கிட்ட அநியாயமா ஒரு வேலை வாங்கிட்டு தான் என்ன பண்றேன், 4 மடங்கா கொடுத்துட்றேன், என் சுத்தெல்லாம் வித்து என்ன பண்றேன், புரியுதா? இப்ப அவன் 4 மடங்கா வாங்கின திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னனால அவனுக்கு ரட்சிப்பு வந்து இயேசு சொல்லல. என்னுடைய சொத்தெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன்னு அவன் சொன்னனால, ஆமாப்பா நீ இவ்வளவு பேர் நீதிமானா வாழ்றியப்பா, அவனுக்கு ரட்சிப்பு தரவே. அந்த கிரியால சகையை ரட்சிக்கப்படல, சகையை இயேசுவை விசுவாசித்தான், இயேசு அவனை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பிற்கு ஏற்ற கிரிய வாழ்க்கை நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து வேதம் சொல்லுது இல்ல? அதை மறக்கவே கூடாது. தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்போ 12வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 12வது வசனம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். ரைட்டா? தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பொருளாதாரத்தில், அது போல எங்களையும் தேவன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹைப்பர் கிரேஸ் ஆட்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி காணிக்கையை கணக்கு காட்டி இல்லை பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆபிரகாம் உலகத்தை சுதந்தரிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் எப்போ உலகத்தை சுதந்தரிச்சான்? இதுக்கு என்ன மீனிங்? யாராவது சொல்லுங்க. ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் உலகத்தையே சுதந்தரிப்போம் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் விசுவாசத்தால கொடுத்தாராம். சொல்லுங்க, ஆபிரகாம் அவன் சந்ததி எப்போ உலகத்தை சுதந்திரிச்சது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எகிப்தில் இது கானான் தேசத்தை சுதந்திரமா கொடுத்தார் இல்ல? கானான் தேசமே அவனுக்கு லிட்டரலாவே சொந்தம். அது புரியுது. உலகத்தை ஆண்டவர் எப்போ கொடுத்தார் ஆபிரகாமுக்கு? இதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலா உலகத்தை தேவன் தந்தார் என்று சொன்னார்னா என்ன உலகம்னு கேட்கிறேன். உலகம் என்று சொல்வது இந்த பூமிக்குரிய இந்த பூமி, உலகம், மண்ணு இல்ல, நிலப்பரப்பு, வீடு, கண்ட்ரி, தேசங்கள், இதை சுதந்திரமா கொடுத்தார். அது இல்லை. உலகத்தை தேவன் சுதந்திரமாய் கொடுத்தார்னு சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை குறிக்கவில்லை, தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களை குறிக்குது. எந்த கொஸ்டின் கேட்கிறனோ அந்த கொஸ்டினுடைய நோக்கம் என்னன்றதை புரிஞ்சு அதை கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஆமா. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ரைட்டா? இந்த உலகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது விசுவாசத்தால் தான் நடந்தது அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு. ஆக்சுவலா ஆதாம் ஏவாளுக்கு முதல் ஆண்டவர் பலுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள், மண்ணை பாதத்து கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த பூமியை உங்களுக்கு அதை படைக்கப்பட்டிருக்கு, நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மீனிங் எடுத்துக்கலாம். பூமியை மொத்தமாய் ஆளுகை செய்து கொள்வது அப்படின்னா பயன்படுத்திக் கொள்வது. ரைட்டா? லிட்டரலாவே எனக்கு சொந்தப்படுத்திக் கொள்வது கிடையாது. பூமி நமக்கு சொந்தம் அல்ல. சரியா? ஆமா. விசுவாசத்தை ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அவன் நீதி எண்ணப்பட்டது. அதே போல பூமி எங்கும் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர் எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ள வராங்க. அதுதான் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் உலகத்தை தேவன் சுதந்திரமே கொடுத்தார் அப்படின்றதற்கு மீனிங் அதுதான். சரியா? சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். நீதியினால் கிடைத்தது. 14. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள்
சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமோ அவமாகும். ரைட்டா? நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வேஸ்ட் ஆயிடும், வாக்குத்தத்தமோ அவமாயிடும். ஏன்னா வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஆபிரகாமுக்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. ரைட்டா? கலாத்தியர்ல வாசிச்சா ஞாபகம் இருக்கா? ரோமரும் கலாத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் போல தோணுது. உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரெண்டு வசனமா எடுத்து கம்பேர் பண்ணி காட்டினா பயங்கரமா இருக்கும். ரொம்ப தெளிவாக சொல்றாரு. என்னடே, ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு ஒரு 430 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் சொல்லிட்டாரு விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ட்டு. 430 வருஷம் அப்புறமா வந்து நியாயப்பிரமாணமா அந்த வாக்குத்தத்தத்தை வேஸ்ட் ஆக போகுது. இப்படியே கேட்கிறாரு கலாத்தியர்ல. புரியுதா உங்களுக்கு? திருப்பி சொல்லுவா, நியாயப்பிரமாணம் கையில கொடுக்கறதுக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்ட்டு. அவர் வார்த்தை மாத்தி பேச மாட்டார்ல. அப்போ 430 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நியாயப்பிரமாணமாடா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வீணாக்க போகுது அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அதே பாவனையில தான் இங்கேயும் சொல்றாரு பாருங்க. அதனால் 15 மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. என்ன அழகா பவுல் சபைக்கு உபதேசிக்கிறார். நியாயப்பிரமாணம் என்ற ஒரு காரியம் இல்லை அப்படின்றத நம்ம நாட்கள்ல ரோமர்ல படிக்கவே மாட்டாங்க. இப்ப தெரியுத ரகசியம் புரியுதா? எப்ப பார்த்தாலும் கோலியாத்து, தாவீது கல்லடிச்சா, மண்டே சாச்சான், கீழே போட்டான், தாவீதானா இல்ல சாரி ராஜாவானா, மாடி மேல இருந்து ஒரு பொம்பளை குளிக்கிறத பார்த்தான், பாவத்துல விழுந்து போனான், யோசேப்பு பாவத்துட்டு ஓடினா, சிம்சன் பாவத்துல விழுந்தான். நீ சிம்சன் மாதிரி இருக்காத யோசிப். இந்த கதையை திருப்பி பேசுறது காரணம் புரியுதா? ஏன்னா இவனுங்களுக்கு ரோமரே தெரியாது, அப்போஸ்தல உபதேசமே தெரியாது இவனுங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் பழையதான். அவன் யுத்தத்துக்கு போனான், இவன் அவனை கொண்டான், அவன் இவனை கூட்டிட்டு வந்தான், இவன் அடிமையில போனா அவனை கத்தர் காப்பாற்றினார், உன்னையும் கத்தர் காப்பாற்றுவார். அன்னைக்கு ஒரே செய்தி அதுதான், உன்னையும் கத்தர் காப்பாற்றுவார். ஏன்னா நாங்களாம் விசுவாசி, எங்களால் ஆண்டர் காப்பாற்றி பல வருஷம் ஆச்சுடா. இதுவே தெரியுமான்னு இவங்களுக்கு. சரி, அப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. இப்போ என் சிம்பிளான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணுதுன்றது தெரிஞ்சு ஆண்டவர் ஏன் நியாயப்பிரமாணத்தை தரணும்? புரியுது, சொந்த முயற்சினால அவங்களால செய்ய முடியாதுன்றதை அவன் ரியலைஸ் பண்ணணும். அதோட நின்று போனா பரவாயில்ல. ஆனா அவனுக்கு அது நிமித்தமா கோபாக்கினையில வருது. 40 லட்சம் பேர் செத்தால பாதாள போயிருப்பான், எவனும் பரலோகம் போயிருக்க மாட்டான்ல. ஆமா, நியாயப்பிரமாணத்தை முழுசா ஃபாலோ பண்ண முடியாது. இல்ல, என்ன சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை முழுசா ஃபாலோ பண்ண முடியலன்றதை உணர்ந்தாதான் இயேசுக்கிட்ட வருவான். அதுக்கப்புறம் அதனால தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமா இயேசு வர வச்சார். அதெல்லாம் புரியுது எனக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்றேன், இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறபடினால அவன் பாவின்னு உணர்த்தப்படுவது, அதுக்கப்புறம் இயேசு வேணுன்றது அவனுக்கு புரிவது, இதெல்லாம் ஓகே, அதோட முடிஞ்சா பரவாயில்ல. ஆனா அதோட சேர்த்து அவனுக்கு பாதாளமும் சேர்த்து கிடைக்குது. நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டு பண்ணுது இல்ல, அது ஆண்டவர் தெரியும்ல. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. நியாயப்பிரமாணம் தான் மீறுதல்ன்ற ஒரு காரியத்தை மக்களுக்கு புரிய வைக்குது. விபச்சாரம், அதாவது கொலை செய்யாது இருப்பாயாக ஆண்டவர் சொல்ற வரைக்கும் கொலைன்ற ஒரு விஷயம் பிரச்சனையே இல்லையே. சொந்த சகோதரின்ற முறையில் தகப்பனுடைய வித்துல பிறக்கக்கூடிய ஸ்திரியை திருமணம் பண்ணுவது பண்ணக்கூடாது. பண்ண விபச்சாரன்ற பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. கூட பிறந்த தங்கச்சியோ இல்லை எங்க அப்பா வழியில் பிறந்தங்க சித்தப்பா, எங்க சித்தப்பா, பெரியப்பா, கசின் தங்கச்சிகளோ அக்காங்களோ. அப்போ வந்து ஆதாம் கிட்ட முதல்ல வந்த சந்ததியெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணாங்க? கரெக்டா? பழகி பெருகி சந்ததி நிரப்பு, அவ்வளோதான். நிரப்பு ஒரு கட்டளையும் இல்லை, ஒரே கட்டளை தான், பழகி பெருகி நிரப்பு, அவ்வளோதான். உன் வேலை ஒன்று அதுதான். பிள்ளையா பெற்றுக்கோ, பிள்ளைகளை திருமணம் பண்ணட்டும், பிள்ளைகள் சந்ததிகள் பெருகட்டும், பூமியை ஃபுல்லாக நிரப்புங்கன்ட்டாரு. அப்ப அந்த வார்த்தையான்று சொல்லாத வரைக்கும் அது பாவமா இல்லைல்ல. அதுதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத வரைக்கும் மீறுதல் இல்லைல்ல. அப்படின்னா மீறுதல் இல்லைன்னா இல்லவே இல்லைன்னு, அந்த மீறுதல் கணக்கில் வரல, தப்புன்னு சொல்ல வரல. அப்ப நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டு பண்ணுன்றது ஆண்டு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? ரொம்ப சிம்பிள். மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்படியெல்லாம் ஆகிதான் ஆகணும், இது வழியாக தான் ஒரு ரட்சிப்புன்றது உண்டாகும். அதில் அவனுடைய சுய தீர்மானமும் இருக்குது. அவன் பாதாளம் போகிறதுக்கு அவனும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், தெரிஞ்சதான் கொடுத்தார். இது வழியாலாம் நீ இப்போ இது வழியாலாம் நீ கடந்து வந்து தான் ஆகணும். அதில் அவன் 40 லட்சம் பேர் பாதாளம் போய் தான் ஆகணும், இன்னும் பல கோடி பேர் பாதாளம் போய் தான் ஆகணும். அதில் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தால் மட்டுமே அப்படின்ற இவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் உனக்காக எனக்கு கதை இவ்வளோத்தையும் ஆண்டர் பண்ணியிருக்காரு. நம்மளாம் அந்த காலத்தில் பிறக்காம போனது நல்லது நினச்சிக்கிங்க. ரைட்டா? தொடர்ந்து வாசிக்கலாமா? 16 இருந்து
சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. எப்படி ஆபிரகாமுடைய சந்ததின்னு ஆபிரகாமுடைய இப்போ பவுல் என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா, நீங்கள்லாம் ஆபிரகாம் இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், நீங்களாம் ஆபிரகாம் சந்ததின்னு சொல்கிறல்ல, கிடையாது. இருதயத்தினால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதன், உள்ளத்தினால் யூதன் ஆனவனே யூதன், மாம்சத்தின்படி இல்லைன்னு சொல்லி போன சாப்டர் லாஸ்ட்டில் வாசிச்சோம், கடைசி வருஷம் வாசிச்சோம்ல, கிட்டத்தட்ட அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மாம்சத்தின்படி பிறந்து நான் எல்லாம் ஆபிரகாம் சந்ததி, நான் எல்லாம் தேவ ஜனம், ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவர் சந்ததியில் பிறந்த நாங்கள் எல்லாருமே தேவ பிள்ளைகள் சொல்லுங்கிறீங்களே, இல்லைன்ட்டார் பவுல். ஆபிரகாம் விசுவாசித்தது போல ஆபிரகாம் சந்ததியாகி இஸ்ரவேல் மாத்திரமல்ல, எந்த சந்ததியா இருந்தாலும் பிரிந்து போய் பழகி போய் பெருகி போய் உலகமெல்லாம் ஆளுகை செய்து பரம்பி கிடந்து வேற வேற சந்ததின்னு சொல்லி அவன் எந்த சந்ததியிலிருந்து வந்தான்றது மறந்து வேற வேற சந்ததின்ற ஆக்கப்பட்டு எந்த சந்ததியில் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆபிரகாம் விசுவாசித்தது போல எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருப்பான். அநேக சாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி கவனிச்சிங்களா? அவன் ஜனகத்திற்கு அவன் தகப்பன் இல்லை. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிராம், ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு, அப்படின்னா உன் சந்ததியாகிய இஸ்ரவேல் கோத்திரத்தை பத்தி பேசல, இஸ்ரவேல் மக்கள் அந்த ஒரு நேஷன், அந்த ஒரு தேசத்தை பத்தி மட்டும் பேசல. இங்கே ஜாதிகள் என்ற வார்த்தை நேஷன் அர்த்தம். ஜாதிகள், உன் ஜாதி அப்படின்னா அந்த காலத்துல உன் தேசம்னு அர்த்தம். இங்க சிங்குலர் வேர்டு பயன்படுத்தப்படல, ஆண்டவர் ப்ளூரல் வேர்டு பயன்படுத்துறார், ஒருமை வார்த்தை பயன்படுத்தல, பன்மை வார்த்தை பயன்படுத்துற, உன் தேசத்திற்குன்னு சொல்லல, தேசங்களுக்கு. அதாங்க பேரை மாத்திர காரணமே அதுதான். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான சாதிகளுக்கு, அப்படின்னா திரளான தேசங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்னப்படும். ஏன்னா ஆபிராம், கவனிங்க, ஆபிராம் அப்படின்னா தகப்பன் என்ற அர்த்தம், அவ்வளவுதான், தகப்பன், அவ்வளவுதான். ஆபிரகாம் அப்படின்றப்போ தேசங்களுக்கு தகப்பன், தேசத்திற்கு தகப்பன் அல்ல, இஸ்ரவேலுக்கு தகப்பன் அல்ல, தேசங்களுக்கு அப்ப பவுல் எடுக்கிற அது பவுல் எக்ஸாம்பிள் எடுத்து கோட் பண்றலாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்குது, பயங்கரமா பேசுறாப்புல இல்ல, எங்க நுணுக்கங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சு பேசுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு, ஏப்பா ஆபிரகாம் சந்ததியில் வந்த உனக்கு மட்டுமா ஆபிரகாம் தகப்பனா இருக்கிறா, இல்ல தேசங்களுக்கு தகப்பனா இருப்பான்றது ஏற்கனவே ஆண்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 17:5 பவுல் கோட் பண்றாரு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரைட்டா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதோட நீதியாக எண்ணப்பட்டது. ஏன் நீதி? எப்படி? என்ன விசுவாசித்தான், என்ன நீதியாக எண்ணப்பட்டது? சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏதுவல்லாதிருந்தும் அப்படின்றது என்ன அர்த்தம்? எதனால? அவனுக்கே முதல்ல ஒரு பிள்ளை கூட இல்லை. இதுல ஆண்டவர் சொல்றாரு, பல தேசங்களுக்கு உன்னை வந்து நான் தகப்பனாக்குவேன் அப்படின்றாரு. ரைட்டா? ஆமா, பல தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் அப்படின்றாரு. அங்கதான் வந்துட்டு ஆபிரகாம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, ஒரு பிள்ளை கூட இங்க வக்கில்ல, ஆனா பல தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக்குவேன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். கிட்டத்தட்ட அதாவது விசுவாசத்தால் மட்டுமே நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட பவுல்
இவனுக்கு எந்த நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறாங்களோ அந்த நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்கு தகப்பனாக இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தில் முன்னாடி இந்த மக்களை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தகப்பனாக இருந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தை மொத்தமாக எடுத்து ஒரு 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 பிரசங்கமே பண்ணுறாப்புல. ஆபிரகாம் எடுத்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்பாசிட்டரி சர்மன் அபவுட் ஏப்ரஹாம் பை பால் டு இஸ்ரேலைட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரைட்சஸ் ஷல் லிவ் பை ஃபெய்த். அவ்வளோதான் சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்னா, எனக்கு எக்ஸ்பாசிட்டரி சர்மன் தமிழில் தெரியலையே, ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறையை எடுத்து அவன் விசுவாசத்தால் எப்படி நீதிமனாக்கப்பட்டான் அப்படின்றத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பவுல் போதித்த ஒரு பிரசங்கம், ஒரு உபதேசம் கூட சொல்லலாம். சரி, தொடர்ந்து வாசிப்போமா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நினைச்சிங்களா? விசுவாசித்தபடியினால வல்லவன் ஆகல, விசுவாசத்தில் வல்லவன் ஆகுவதற்கு என்ன பண்ணா, தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் சொன்னதெல்லாம் நம்புனா, அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கவனிங்க, திருப்பி சொல்றேன், விசுவாசித்த உடனே எல்லாரும் வல்லவர்கள் ஆகிறது இல்லை. தன் விசுவாசத்தில் ஒருவன் வல்லவனாக வேண்டுமானால், இங்கேயும் பாருங்க, அந்த விசுவாசத்தை சார்ந்த கிரியைகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. விசுவாசத்தில் வல்லவனாகுவதற்கு அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பினான். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிச்சிங்களா? ஆபிரகாமை தேவன் விசுவாசத்தால் நீதிமன் ஆக்கியதற்கு மெயினான காரணம் என்ன தெரியுமா? இனி வரப்போகிற சந்ததிக்கு இயேசு மூலமாய் விசுவாசத்தால் மட்டுமே நீதிமனாக முடியும் என்பதற்கு தேவன் உலகத்தில் சூஸ் பண்ண முதல் மனுஷன் ஆபிரகாம் வாழ்க்கையில் விசுவாசத்தால் நீதியை ஏற்படுத்தினார். ஸோ ஆபிரகாம் விசுவாசத்தால் நீதிமன் ஆனான்றது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் சேர்த்தாண்டு செஞ்சார் ஆண்டவர். எந்த அளவுக்கு உன்னை என்னை அவர் யோசிச்சிருக்காரு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை முதல்ல சூஸ் பண்ணி அவன் சந்ததியை மொத்தமாக உண்டாக்கி அந்த சந்ததி உலகத்துக்கே போய் சுவிசேஷம் சொல்லணும்டா அப்படின்றது தீர்மானம் பண்ணுறதுக்கு ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை சூஸ் பண்ணார்ல. அப்போவே முடிவு வரைக்கும் ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, யோசித்து பிளான் பண்ணி உன்னை என்னெல்லாம் அந்த பிளான்குள்ளே டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஏற்கனவே. ஆமாம், டிசைன் அப்படி சொல்லுது சார், கட்டம் போட்டு வச்சுட்டார், ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் ஏற்கனவே. அடுத்த கடைசி இயேசு கிட்ட கொண்டு வர்றார் பவுல். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. என் பாவத்திற்காக இயேசு பலியானார், போதும்ல, ஏன் உயிர் தெழணும்? இயேசு நமக்காய் மரித்தது மாத்திரமல்ல, அவர் உயிர் தெழுந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் அது போல உயிர் தெழுதல் உண்டு என்பதை அவர் நிரூபிப்பதற்காக தான். ஆபிரகாம் ஆண்டவர் சூஸ் பண்ணது விசுவாசத்தால் நீதிமனாக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு மட்டும் அல்ல, வரப்போகிற சந்ததியாராகிய நாமும் கூட இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எஸ் அப்படின்னு சொல்றதுக்காக தான். அதே போல அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் எழுப்பப்பட்டனுடைய காரணம் என்ன தெரியுமா? நாம் நீதிமான் ஆவதற்காக தான். இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தேழல அப்படின்னா செத்துட்டா இருப்பா, போப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே இயேசு முதல்ல செத்து இயேசு 3 நாள் கழிச்சு தான் உயிர் தெழுந்தாரு. இயேசு மரித்து 3 நாள் கழிச்சு தான் உயிர் தெழுந்தாரு. 3 நாள் கேப்ல என்னாச்சு? சீசர்கள் செத்துட்டா இருப்பா போப்பா அப்படின்ட்டாங்க இல்ல. பேதுரு வளையத்தை மீன் பிடிக்க போயிட்டான், ஆடாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, பயந்து போய் ஒழிஞ்சுக்கினாங்க. அவர் உயிர் தெழுந்தபடினால தான் நாம் நீதிமனாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா? ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு 4ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. ஜெபிக்கலாமா? பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரை நீங்கள் ஏற்படுத்திய இந்த நல்ல ஊழியருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பவுலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பவுலுக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை புரிய வைத்து ஆபிரகாம் நீதிமனாக்கப்பட்டது அவனுக்காக மாத்திரமல்ல, ஆபிரகாமை போலவே விசுவாசித்து அதே அடிச்சுவடுகளில் விசுவாசத்தின் பாதையில் நடக்கிறவர்களாக இருப்பதற்காக எங்களுக்காகவும் கர்த்தாவே இந்த காரியத்தை செய்ததற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தால் நாங்கள் நீதிமன்றங்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை கர்த்தாவே நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள கர்த்த கிருபைத்தார். நாங்கள் விசுவாசத்தால் மட்டுமே நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான காரணம் நாங்கள் நீதியில் வாழ்வதற்காக,
நீதிக்கேற்ற கிரியைகளை செய்வதற்காக, நீதிக்குரிய சுபாவங்கள் எங்களுக்குள்ள வெளிப்படுவதற்காக, நீதிபரராகிய இயேசுவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிப்பதற்காக. இதை நாங்கள் மறந்து போய் விடாதபடி ஆண்டவரே, கிருபையில சந்தோஷப்படுவர்களாய் மாத்திரமல்ல, எங்கள் கிரியைகளிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க நீர் தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்தும். இந்த ஸ்டடிக்காக நன்றி, வந்த பிள்ளைகளுக்கு நன்றி, வராதவர்களுக்கு கர்த்தர் வரும் நாட்களை கொண்டு வாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சொட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தெய்வ அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் விசுவாசத்தால் நீதிமனாக்கப்பட்ட நம்ம எல்லாரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் அவருடைய பிரசனம் நம்மோடு கூட நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.